Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். Why do we need NEET? ஏன்னா we have board exams, குவாலிஃபை பண்ணுறதுக்கான குவாலிஃபையர் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது. அதை தாண்டி நீட்டுன்னு ஒரு விஷயம் ஏன் அப்படின்றது தான் ரொம்ப வருஷமாகவே வந்து தமிழ்நாடு வந்து அதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. 2017 நிறையா பார்க்குது. இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே எங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. பிகாஸ் தமிழ்நாடு ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அ ரெபெலியஸ் ஸ்டேட். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு நேஷன் வைடு பிரச்சனைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு மோசம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்றிய அரசு வந்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும். இதற்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் முழு ஒருமித்த கருத்தோடு இதை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு முழு அழுத்தம் கொடுக்கணும். ஒரு சாதாரணமாக ஜனநாயக நாட்டில் என்னுடைய உரிமையை பேசுறதுக்கான அந்த ஒரு உரிமை இல்லாத போது அந்த பேசக்கூடிய மக்களை சொல்லக்கூடியது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. அந்த பேப்பர் லீக் ஆனதுக்கான முக்கியமான அந்த இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதேஷ் வந்து அதுக்கான பதவி விலகணும் அப்படின்றது தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கோன்றது நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அசிங்கம்னே சொல்லலாம். நீட்டு தமிழ்நாட்டில் ரத்து செய்யப்படணும். அதை நம்ம முன்னாடி இருந்தே வலியுறுத்திட்டு இருப்போம். இப்பயும் அதை தான் வலியுறுத்துறோம். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை வந்து ஒரு குழந்தைங்க மேலே, சில்ட்ரன் மேலே, ஜென்சிஸ் மேலே எடுக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படி ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட் பிரகாரம் தான் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே தடியடி நடத்துனுங்கிறது ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நீட்டுனால இந்த குழந்தைகளோட குடும்பத்துக்கு வந்து இழப்பீடு போய் சேரணும். 21 நாட்களா அமைதியான முறையில் சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வந்த கல்வியாளர் சோனம் வாங்சுக்க ரவுடி பசங்க தான் மற்றவங்களை வீடு புகுந்து போயிட்டு கடத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு டெல்லி மாநகர காவல்துறை ஒன்றிய அரசினுடைய கட்டளைக்கு இணங்க அமைதியான ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருந்த கல்வியாளர் சோனம் வாங்சுக்க கடத்திட்டு போயிருக்கிறாங்க. 27 லட்சம் நம்மளோட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுனதில் முறைகேடு நடந்ததுனால அவருடைய மருத்துவ படிப்பு வந்து கேள்விக்குறியானது. எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு மோசம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெனி பீப்புள் அவங்களோட ஜென்ரேஷனே இதை நம்பி தான் இருக்குது. டாக்டர் ஆணுன்ற கனவோடு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையா? எங்களுடைய போராட்டம் நீட்டிலிருந்து நிரந்தர ரத்து கிடைக்கிற வரை நாங்களுடைய போராட்டத்தை தொடங்குவோம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நிரந்தர நீட், எங்களுக்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து 3வது நாட்களாக மாணவர்கள் எல்லாம் இங்கே கூடி எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கிறதையும், அதை தாண்டி இதற்கான நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு வேண்டும், மாணவர்கள் இந்த நீட் தேர்வுனால நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய ஏற்படுது அப்படிங்கிற கோரிக்கையும் குற்றச்சாட்டையும் வச்சுட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்திடு, பதவி நீக்கம் செய்திடு, பதவி நீக்கம் செய்திடு, பதவி நீக்கம் செய்திடு. போராடுகிறோம் 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 போராடுகிறோம். ஜனநாயக முறையிலே, ஜனநாயக முறையிலே, ஜனநாயக வழியிலே, ஜனநாயக வழியிலே, அமைதியான முறையிலே, அமைதியான முறையிலே கரப்பா நாங்கள் போராடுகிறோம், கரப்பா நாங்கள் போராடுகிறோம், மாணவர் நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் போராடுகிறோம், இளைஞர் நாங்கள் போராடுகிறோம், இளைஞர்கள் நாங்கள் போராடுகிறோம். கேட்கலையா 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 மோடிஜி கேட்கலையா, மோடிஜி கேட்கலையா, அமித்ஷாஜி கேட்கலையா, அமித்ஷாஜி கேட்கலையா, கத்துகின்றோம் 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 கத்துகின்றோம். நீட்டு தருகு முறைகேடு இருக்கு. இந்த போராட்டம் வந்து 2 நாட்களாக இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. நேற்று நைட்டில் வந்து இந்த போராட்டம் வந்து ரொம்பவே பெரிதான மக்கள் வந்து இங்கே வந்தாங்க. நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க, நிறைய பேர் தன்னார்வலர்களும் வந்து இணைஞ்சிருந்தாங்க.
என்னத்துக்காக முக்கியமான காரணம்னா, டெல்லியில் வந்து ஒரு முக்கியமான அங்கே ஒரு போராட்டம் நடந்துருந்துச்சு. மாணவர்களாக சேர்ந்தும் அங்கேருந்து சிஜேபி சேர்ந்து நடந்துட்டு இருந்தாங்க. அந்த அமைதியாக நடந்த போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் வந்து தடியடி நடத்தி அவங்க எல்லாரையும் காயப்படுத்தினதுக்கான காரணமாக அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளவு நடந்துச்சு. எந்த ஒரு சாதாரணமாக ஜனநாயக நாட்டில் என்னுடைய உரிமையை பேசுகிறதுக்கான அந்த ஒரு உரிமையே இல்லாத போது அந்த பேசக்கூடிய மக்களை சொல்லக்கூடியது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கோன்றது நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அசிங்கம்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கான கேள்விகளுக்கான பதில் இங்கே எதுக்குமே கிடைக்கிறது இல்லை. என்ன மாதிரியான கேள்வினா, முக்கியமாக நீட்டில் அந்த ஒரு பேப்பர் லீக் ஆனது. அந்த பேப்பர் லீக் ஆனதுக்கான முக்கியமான அந்த இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதேஷ் வந்து அதுக்கான பதவி விலகணும் அப்படின்றது தான். அதையும் தாண்டி இந்த எஜுகேஷன் சிஸ்டம், இது வந்து ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவத்தின் எழுச்சி தான். அது உண்மையாக சொல்ல போனால் அது எல்லாத்தோடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடோ இல்லை அதோடைய ஒரு வெடிச்சு வெளியே வந்த ஒரு விஷயம் தான் அது சொல்லலாம். ஏன்னா அது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து தான். ஏன்னா இப்போ ஒரே ஒரு மனிதனை ஏதோ தனி மனிதனை தாக்கதாக மட்டும் இது இருக்க போகிறது இல்லை. எல்லாரும் அதே காரணத்துக்காகவும் இங்கே இல்லை. பல பேருக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய கோவம், இங்கே ஏன் இது இப்படி இருக்குன்ற ஒரு ஆதங்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சைட்லேருந்து பல வருடமாக வந்துட்டு நீட்டுக்கு வந்து விலக்கு கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாடு சைட்லேருந்து மட்டும் தான் அந்த விலக்குன்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு நல்லா தெரியும். சிலபஸ் வைஸாக நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பேரியர் இருக்குது நம்ம சிபிஎஸ்சிக்கும் தமிழ்நாடு சிலபஸ்க்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக அந்த லெவல் வைஸாகவே வந்து வி ஆர் வெரி பியாண்ட், நம்ம ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ நம்ம போது தட்ஸ் நாட் அ குட் திங். அதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு சைட்லேருந்து எப்பவுமே விலக்கு இருந்துகிட்டே இருக்கும். 20 நாளுமே அங்கே போராட்டம் நடந்துச்சு. அங்கே இருக்க மாணவர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அவங்களுக்கு மேலே எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படலை. அவங்க வந்து அமைதியான முறையில் அங்கே போராட்டம் நடக்கும்போது அந்த அமைதியான முறையான போராட்டம் அமைதியாகவே கையாண்டப்பட்டிருக்கலாம். அந்த அமைதியாக கையாண்ட அந்த ஒரு சாதாரணமான அந்த மக்கள் வந்து எந்த ஒரு வன்முறையும் ஈடுபடவே இல்லை. அந்த வன்முறை ஈடுபடாத மக்கள் கிட்ட இந்த ஒரு தடியடி நடத்துறதும், அவங்கள வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசிக் ஹியூமனிட்டியோட கூட அவங்க நடத்தாமல் ஏதோ ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற கடைசி நிலைமைக்கு, அதான் அந்த விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இங்கே இருக்கிறதோடைய அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். முன்னாடியே வலியுறுத்தின மாதிரி அந்த 3 கோரிக்கைகள் வந்து ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது இந்த போராட்டத்துக்கான காரணம். அந்த 3 கோரிக்கைகள் என்னென்னா, முதல் கோரிக்கை வந்து நீட்டு தமிழ்நாட்டில் ரத்து செய்யப்படணும். அதை நம்ம முன்னாடி இருந்தே வலியுறுத்திட்டு இருக்கோம், இப்போயும் அதை தான் வலியுறுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சிஸ்டமோட ஃபெயிலியருக்கான அக்கௌண்டபிலிட்டி அண்ட் தர்மேந்திர பிரதான் அதோட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அவரோட பதவியிலேருந்து விலகணும், அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்டுனால இந்த குழந்தைகளோட குடும்பத்துக்கு வந்து இழப்பீடு போய் சேரணும். இதுதான் பிரதானமான கோரிக்கையாக இருக்குது. இதை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம், அமைதியான முறையில் போராடிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து அமைதியான முறையில் இதை திரும்பி வலியுறுத்திட்டு இருப்போம். நம்மளோட ரீஜனல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இங்கே பாலநிலம் டி நகரில் 3வது நாளாக தொடர்ந்து சிஜேபிக்கும் ஆதரவாகவும் சோனம் வாங்சுக் அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவாகவும் இங்கே மக்கள் கூடி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது நான் பார்த்த வரைக்கும் இங்கே மாணவர்களுடைய பங்கேற்பு ரொம்ப கம்மியாக இருக்கதா வந்து கருதுகிறேன். இங்கே மாணவர்கள் எப்போவுமே இந்த போராட்ட களத்தை வந்து எது ரொம்ப அந்நியமாக பார்க்குறாங்க, அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனையும் இந்த மாணவ சங்கங்களையும் அவங்க ரொம்ப வீக்கானது, இந்த வலுப்பட்டு போனதையும் தான் வந்து இது காட்டுது. அவங்க வந்து கண்டிப்பாக பங்கேற்றுக்கணும். இந்த போராட்டத்தில் பங்கேற்றுக்கிட்டு இது வந்து ஒரு உற்சாகமான களம், இது வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கு உண்டான களம் அப்படின்றது வந்து நிரூபிக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். எப்படி ஜந்தர் மந்தரில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதோ அவங்களுக்கு சாலிடாரிட்டி செலுத்துற விதமாக இங்கேயும் வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இங்கே எங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. பிகாஸ் தமிழ்நாடு ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அ ரெபெலியஸ் ஸ்டேட். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு நேஷன் வைடு பிரச்சனைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு மோசம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் கண்டிப்பாக அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இது கவர்மெண்ட்டோட தவறு. எவ்வளவோ லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னோட கசின் சிஸ்டரும் பாதிக்கப்பட்டிருக்கா. அவளும் நீட் எக்ஸாம் எழுதுனா அவளுக்கு அந்த பேப்பர் லீக் ஆனதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்தது அப்படிங்கிறத கூட இருந்து பார்த்துருக்கேன். எனக்கு அதோட வலி கண்டிப்பாக தெரியும். அதுவும் இல்லாமல் அகாடமிஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம். லைக் சில பேர் அதெல்லாம் ஃபஸ்ட் அட்டம் மேலே கொடுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல்
activity that was happened in Jantar Mantar, that was really disheartening to see. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை வந்து ஒரு குழந்தைங்க மேலே, சில்ட்ரன் மேலே, ஜென்சிஸ் மேலே எடுக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் அங்கே இருந்த எல்லாருமே வைலன்ஸ் இல்லாமல் அமைதியான முறையில் தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படி ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது, அந்த ஃபண்டமெண்டல் ரைட் பிரகாரம் தான் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே தடியடி நடத்துனுங்கிறது ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மெரிட்டோக்ரஸி ஏன் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியே முதல்ல நம்ம ஆன்சர் பண்ணும் கவர்மெண்ட். வை டு வி நீட் நீட்? ஏன்னா வி ஹேவ் போர்டு எக்ஸாம்ஸ், குவாலிஃபை பண்ணுறதுக்கான குவாலிஃபையர் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது. அதை தாண்டி நீட்டுன்னு ஒரு விஷயம் ஏன் அப்படின்றது தான் ரொம்ப வருஷமாகவே வந்து தமிழ்நாடு வந்து அதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. 2017 நிறையா பார்க்குது. இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போன ஆட்சியில் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தா நீட்டுக்கான ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் கொண்டு வந்தாங்க. அது கண்டினியூ ஆகுதா அப்படின்றது தெரியல. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட். அகெயின் அது இதுக்கு ஒரு சொல்யூஷனா அப்படின்னா தெரியாது. வி ஆர் ட்ரைங் டு டூ எவ்ரிதிங் பாசிபிள் ஃப்ரம் த ஸ்டேட் சைட் டு ஸ்டாப் இட். பட் ஆனால் திஸ் டசன்ட் மீன் இதுதான் ஒரு எண்டுன்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான ஒரு விஷயத்தை எடுக்கணும். இது தேவை கிடையாது. மெரிட்டோக்ரஸி வி டோன்ட் சப்போர்ட் மெரிட்டோக்ரஸி. வை டு வி நீட் மெரிட்டோக்ரஸி அண்ட் கேன் எவ்ரிபடி அஃபோர்ட் இட்? ஏன்னா இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து நீட்டு படிக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது என்னால் வந்து அஃபோர்டபிலிட்டி இருந்துமே இது நான் கொடுத்தனால முடிக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின் இருந்தது. பட் ஐ ஹேட் அ சாய்ஸ். ப்ரிவிலேஜ் சைட்லேருந்து வரதுனால எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. பட் நிறைய பேருக்கு அது கிடையாது. ஸோ மெனி பீப்புள் ஆர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ். ஸோ மெனி பீப்புள் அவங்களோட ஜென்ரேஷனே இதை நம்பி தான் இருக்குது. டாக்டர் ஆனுன்ற கனவோடு வரவங்க நிறையா பேர் இருக்காங்க. அது இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையா? ஷுட் இந்தியா பி லிட்ரேட் ஆர் அதுக்கு ஆப்போசிட்டில் போக நம்ம ட்ரை பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எழும்புது. சென்னை டி நகர் பாலன் இல்லத்தில் இன்னைக்கு 3வது நாளாக இவ்வளவு இளைஞர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இவ்வளவு தூரம் போராடுறதுக்கு காரணம் 27 லட்சம் நம்மளோட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுனதில் முறைகேடு நடந்ததுனால அவருடைய மருத்துவ படிப்பு வந்து கேள்விக்குறியானது. ஸோ இதுக்கு முழு பொறுப்பெடுத்து கல்வி அமைச்சர் தர்மேந்திரன் வந்து பதவி விலகணும். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். அது இல்லாமல் நம்மளுடைய தங்கை அனிதால இருந்து இன்னைக்கு வர்ஷா வரைக்கும் நம்ம இழந்திருக்கோம். இதற்கு மேலேயும் நம்மளுடைய தம்பிகளோ தங்கைகளோ இல்லை நம்மளோட பிள்ளைகளோ யாரையும் நம்ம இழக்கக்கூடாது. அதனால ஒன்றிய அரசு வந்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும். இதற்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் முழு ஒருமித்த கருத்தோடு இதை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு முழு அழுத்தம் கொடுக்கணும். அது இல்லாமல் இது வாயிலாக நான் எல்லா பெற்றோர்களுக்கும், இதை பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நம்ம வெற்றி பெற்றோமோ அதே போல் இந்த போராட்டமும் நம்ம வெற்றி பெற்று நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பரிசாக இருக்கணும். கரப்பான்பூச்சியினுடைய போராட்டம் டெல்லியில் தொடர்ந்தாங்க. கரப்பான்பூச்சியை தாண்டி மாணவர் இயக்கங்களும் இந்தியா முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் நீட் தேர்வு ரத்து செய்யணும். முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று பதவியில் கண்டத கோரிக்கை தான் இன்னைக்கு இந்திய நாடு முழுமைக்கும் தீவிரமடைஞ்சு வருது. அதனுடைய வகையில் தான் டெல்லியில் ஜந்தர் மந்தர் வீதியில் இந்திய நாட்டினுடைய மாணவர்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக நீட் தேர்வை ரத்து செய்கின்ற ஒரு ஒற்றை கோரிக்கை முன் வச்சு இன்னைக்கு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. 21 நாட்களாக அமைதியான முறையில் சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வந்த கல்வியாளர் சோனம் வாங்சுக்க ரவுடி பசங்க தான் மற்றவங்களை வீடு புகுந்து போயிட்டு கடத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு டெல்லி மாநகர காவல்துறை ஒன்றிய அரசினுடைய கட்டளைக்கு இணங்க அமைதியான ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருந்த கல்வியாளர் சோனம் வாங்சுக்க கடத்திட்டு போயிருக்கிறாங்க. கடத்திட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்ன்ற பெயரில் சித்திரவதை செய்கிறாங்க. இதனுடைய இந்த காட்சி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க கரப்பாம்பூச்சிகளுடைய போராட்டம் தீவிரமடைஞ்சிருக்குது. எனவே இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிர் போயிருக்குது. நீட் தேர்வு என்ற பெயரில் இன்னைக்கு மாணவர்களை தகுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு மாணவருடைய உயிரை சவக்குழியில் தள்ளக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசாங்கம் மேற்கொண்டு வருது. சென்னையிலேயே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தந்தை மகன் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய அப்பனும் பையனும் நம்ம பார்த்தோம். 2017 அனிதாவினுடைய தொடர்ந்து நீட் தேர்வை எதிர்கொண்டு நீட் தேர்வினால் வரக்கூடிய
காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பதவி விலகணும். ஏன்னா இன்னைக்கு நாம் வெறும் நீட்டு மட்டும் பார்க்க முடியாது. நீட்டு, கியூட்டு, சிபிஎஸ்சி, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் தொடர்ந்து முறைகேடு. இன்னைக்கு சிபிஎஸ்சியினுடைய அந்த முறைகேடில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய முகத்தில் காரி உமிஞ்ச மாதிரியான செயல்களை செஞ்சிருக்கிறாங்க. 3 மாணவர்கள், அதில் ஒரு மாணவன் சொல்கிறான், சிபிஎஸ்சினுடைய அந்த ஐடியை நானே லாக் பண்ணுறேன், என்னால் ஈஸியாக பார்க்க முடியுது, இது வந்து சாதாரணமாக ஹேக் பண்ண முடியும், அந்த அளவுக்கு தகுதி இழந்து போயிருக்குது ஒன்றிய அரசினுடைய சிபிஎஸ்சினுடைய அந்த தளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நாட்டினுடைய மாணவர்கள் ஒன்றிய அரசை கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒரு மாணவன் நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுக்கே போயிட்டு இது மாதிரியான தவறுகள் நடக்குது, எங்களாலே வந்து சிபிஎஸ்சினுடைய அந்த தளத்தில் போக முடியுது, இது உடனடியாக ஒரு பாதுகாப்பை ஏற்படும் சொல்லிட்டு நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுக்கே போகிறாங்க. அப்போ தொடர்ந்து ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய இந்த தேர்வுகளில் தொடர் முறைகேடு, தொடர் இந்த மரணங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்கணும். ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும். கரப்பான் பூச்சியினுடைய போராட்டம் இந்திய நாடு முழுவதும் தீவிரமாகுது. உடனடியாக போராடக்கூடிய மாணவர்களை ஒன்றிய அரசு அழைத்து பேசுறது தான் என்னுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்ட நாளிலிருந்து நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் தொடங்கியிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்தியாவில் நீட் விலக்குங்கிற ஒரு குரல் ஓங்கி ஒலிச்சிருக்கு. குறிப்பாக சோனம் வாங்சுக் கல்வியாளர் தன்னுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இந்திய மாணவர்களுக்கு நீட்டால் ஏற்படக்கூடிய பேராபத்தை எடுத்துரைக்கின்ற வகையில் ஜனநாயக முறையில் தன்னை தானே வதட்டி கொண்ட ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய தொடக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜக அரசு வலுக்கட்டாயமாக அவரை கைது செய்து இது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. அதே போல் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக மாணவர்கள் களத்தில் இறங்கி போராட்டத்தில் டெல்லி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற பொழுது ஏதோ ஒரு குற்றவாளிகளை ஒரு ஜனநாயக தாக்குதல் நடத்துறது போல இராணுவ வீரர்களை கொண்டு கடுமையான தாக்குதலை மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் கை கால்கள் பட்டிருக்கிறது, கால் எறும்புகள் இருக்கிறது. பெண்கள், குறிப்பாக பெண்கள் மாணவிகள் மீது கடுமையான தாக்குதலை இராணுவம் ஏற்படுத்தியிருக்கு. ஒன்றிய பாஜக அரசு குறிப்பாக மாணவர் இளைஞர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கணும், நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யணும். இந்த நீட் தேர்வு குளறுபடிக்கு காரணமான ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறடைய நோக்கத்தை வலியுறுத்தி தான் இன்றைக்கி நாங்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் நீட்டிலிருந்து நிரந்தர ரத்து கிடைக்கிற வரை நாங்களுடைய போராட்டத்தை தொடங்குவோம். பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ வந்து எல்லாருமே நம்ம வந்து இப்போ தர்மேந்திரன் அவரோட ரெசிக்னேஷனை வந்து தான் இப்போ ப்ரையாரிட்டியாக வச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட இதுக்கு தான் வந்து இது ஒரு மாதிரி ப்ளூம் ஆச்சு. நம்ம வந்து இப்போ பேசும்போது இப்போ அந்த டெல்லியில் வந்து இப்போ அங்கே தடியடி நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ளேம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவர் மேலேயும் போடுறோம். இப்போ அந்த அடுத்து நமக்கு யார்கிட்ட வரும்? ஹோம் மினிஸ்டர் தான். ஹோம் மினிஸ்டர் கிட்ட தான் வந்து அங்கே இருக்க ஸ்டேட்டோட போலீஸ் கண்ட்ரோல் இருக்குது ஃபுல்லாக. அப்போ அவரோட ரெசிக்னேஷன் தான் வாங்கணும். அவர் வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார்? ஸ்ட்ரெயிட் டு த பிஎம், தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்போ அவர் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்? த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஆனால் அவர் பீப்புள் ஆஃப் இந்தியாவை ஒரு தடவை கூட பார்க்கல. தி 10 years ஆஃப் நோ ப்ரெஸ் மீட், லிட்ரல் நோ ப்ரெஸ் மீட் கிடையாது நம்ம இந்தியாவில். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது. அந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நாம் எதிர்த்து பேசுகிறவங்கள சொல்லி ப்ளேம் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ப்ரொபகேண்டாவை செட் பண்ணி, ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணி, ஸ்டேட் கல்ச்சர்னு கிடையாது. இப்போ அங்கே நடந்துட்டு இருந்த நேஷனலில் இப்போ எங்கள் ஸ்டேட் கல்ச்சருக்கு அது இப்போ அது அப்படியே நரேட்டிவாக செட் ஆகிட்டு இருக்கு. எந்த இடத்துலையுமே அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் சுத்தமாக கிடையாது. அது முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நேஷனலாக நடந்துட்டு இருந்தது. இப்போ அது ஸ்டேட்டுக்கு பரவிட்டு இருக்கு அந்த டிசீஸ். அக்கௌண்டபிலிட்டி என்னைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் லீடர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பர்ஃபெக்ட்ன்ற சென்ஸ் யாராலையுமே பர்ஃபெக்டாக கூட இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுங்க. அதுக்கடுத்து அது என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ண முடியுமா, மக்கள்கிட்ட பேசுங்க. எதுவுமே பண்ணாமல் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் சொல்கிறது இது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. இவங்க வந்து மதத்தை வச்சு பண்ணுற அரசியலும் இப்போ இதை அந்த மதத்தை வச்சு பண்ணிகிட்டு இருக்க அரசியல் ரைட் விங் லெஃப்ட் விங் அப்படின்னு பிரிஞ்சிருக்க பாலிடிக்ஸில் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி, த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்திலாச்சும் ஒன்று சேரணும். உனக்கு வேறு ஐடியாலஜி இருக்கலாம், எனக்கு வேறு ஐடியாலஜி இருக்கலாம். உன்னோட நாட்டோட ஃபியூச்சர் எதை நம்பி இருக்கும்? கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி இருக்கும். அவங்க மேலேயே நீ கை வைக்கிற அப்படின்றப்ப எல்லாருமே ரிசைன் பண்ணுங்கள். என்ன ஒரு கண்ட்ரி வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க? எல்லாருமே ரிசைன் பண்ணுவோம். ஆக்சுவலாக நாம் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். தி என்டையர் சிஸ்டம் இஸ் அட் அ ஃபெயிலியர் ஸ்டேட். ஸோ எல்லாருமே ரிசைன் பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் வந்து பிஎம் தான் ரிசைன் பண்ணிட்டு போகணும். இந்த இன்டர்நெட் ப்ரொபகேண்டாவை முதல்ல நிறுத்தணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து முதல்ல போராடணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.